ஜோதிடம் படிக்கிறவங்க அத்தனை பேருமே ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ஒரு ஜோதிடம் பலன் சொல்ற வரைக்கும் எப்படி நானும் சொல்லணும், அதை நீங்களும் சொல்ல வைக்கணும். அதே பலன் சொல்லணும். உங்க ஜாதத்தை போடலாமா இல்லையா? உங்க ஜாதத்தை போடுங்க. உண்மை என்னன்னு தெரியும். ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்றது இந்த கணக்கு, நீங்க சொல்றது சரியா? நேரலையில் உட்காந்து வகுப்புலேயே பேசணும். இல்லை நீங்கள் ஜாதகத்தை கொடுங்க, நாளைக்கு உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு சொல்கிற வேலையே ஆகவே ஆகாது. நீங்கள் ஜாதகமாக வந்துட்டு நாளைக்கு வாங்க நான் சொல்கிறோம். நம்ம 30 நாளில் ஜோசியம் படிச்சிட முடியுமா சார்? எல்லாம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில். நிறைய முறைகள் இருக்கு. இந்த முறையில் எளிமைப்படுத்துதல் மூலமாக இந்த வகுப்பை எப்படி கொண்டு சேர்க்க விரும்புகிறோம். ஏன்னா எனக்கு தெரியுது, நான் உங்கள் கூடவே பண்ணிக்கிறேன், எனக்கு புரியுது. இப்போ ஆனால் இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னே தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 பகுதியாக பிரிச்சோம். ஒன்று மக்களுக்கானது, ஒன்று ஜோதிடருக்கானது. மக்களுக்கு அன்றைய கேள்வி, அன்றைய பதில்கள், அது மட்டும்தான் அதுக்கு முக்கியம். நான் ஒரு வீடு வாங்கலாமா, எப்போ வாங்கலாம், எப்படி வாங்கலாம், இது முடிஞ்சு போச்சு. இந்த கேள்விக்கான பதில் அங்கேயே முடிஞ்சு போச்சு. வீடு வாங்கலாங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் வாங்கலாம், நல்லா இருந்தால் வாங்கலாம், வாங்க வேண்டாம்னு வாங்க வேண்டாம், இது முடிஞ்சு போச்சு. இது அப்படி கிடையாது. இது ஒரு ஆலமரம் மாதிரி. இந்த ஜோதிடங்கிறது எப்படின்னா, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நாளைக்கு பொதுமக்களுக்கு எல்லா கணக்கு முறைகளையும் உங்கள் ஜோதிடர்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு பிள்ளையார் சொல்லி ஆனாவிலேருந்து அக்கண்ணா வரைக்கும் இவங்களுடைய நிகழ்வுகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இப்படின்னு சொல்லி ஒரு படிநிலைகளை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த படிநிலைகளை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல் படிநிலை எப்பயுமே ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கும் போது, நம்ம ஒரு வகுப்புன்னு ஆரம்பிக்கும் போது இறை வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 4:32 6:32 மணி வரை. 4:32 ஒரு 9 நிமிஷத்துக்கு ஒரு மியூசிக் மட்டும்தான் ஓடும். 6:41 வரைக்குமே அந்த வகுப்பு நடக்கும். இந்த 2 மணி நேரத்தை ஒவ்வொரு நாளும் டிசைன் பண்ணுறோம். எப்படின்னா, இந்த கற்றல் அனுபவங்களை அழகாக சொல்லணும். முதல் நாள் எப்பயுமே ஜோதிடம்னு பஞ்சாங்கம் தான். இந்த பஞ்சாங்கத்தில் அடிப்படையான குணங்கள்னு ஒன்று இருக்குல்ல, நாளோ நட்சத்திரமோ திதியோ யோகமோ கரணம், இந்த 5 பிரிவுகள் எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை. பஞ்சாங்கத்தை பற்றி வகுப்பு எடுக்கிறதுனா 10 நாளில் 1 வருஷம் கூட பத்தாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கு எது தேவை, அந்த 5 விஷயங்களையும் முதல்ல கற்றுக்கணும். இது அடிப்படையான ஜோதிடத்துக்கு முதல் ஒரு படி. இது தெரியாமல், இதை படிக்காமல் நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகக்கூடாது. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தன்மைகள் அப்படின்னு 12 கட்டங்களுக்கு பாவகங்களுடைய தன்மைகள். நல்லா கேட்டுங்க. பாவகங்களோட தன்மைகள், நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பேசுவீங்க, நீங்கள் எப்படி சிரிப்பீங்க, நீங்கள் எப்படி முயற்சி பண்ணுவீங்க, உங்களுக்கு வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும், உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், உங்களுடைய கடன் எப்படி இருக்கும், உங்களுக்கு எதிரி எப்படி இருக்கும், உங்களுக்கு திருமண உறவுகள் எப்படி இருக்கும், காதலிக்கக்கூடிய பையன் எப்படி இருப்பான், காதலிக்கக்கூடிய பொண்ணு எப்படி இருக்கும், அடுத்து தேவையில்லா பிரச்சனைகள் எப்படி இருக்கும், இல்லை அப்பா எப்படி இருப்பார், எனக்கு வேலை எப்படி இருக்கும், என்னுடைய தொழில் எப்படி இருக்கும், என்னுடைய லாபம் எப்படி இருக்கும். இதை நான் சொல்கிறது 0.0.1. அங்கே 2 மணி நேரத்தில் அதனுடைய விளக்கம் வேறு மாதிரியாக இருக்குமானா இருக்கும். இதிலே நிறையா சின்ன சின்ன தகவல்களை அங்கே உதாரணங்களும் கதைகளும் வச்சுருக்கும். இது ஒரு பக்கம். அடுத்ததாக வரக்கூடியது தான் கிரகங்கள். கிரகங்களுக்கான ஒரு தன்மைகள். இப்போ சூரியனுக்குனா ஒன்று, சந்திரனுக்குனா ஒன்று, செவ்வாய்க்குனா ஒன்று, இப்படி ஒரு கிரகங்களோட தன்மைகளாக இருக்கும். இந்த 9 கிரகங்களும் என்னென்ன தன்மைகளில் செயல்படுது அப்படின்னு ஒரு நாள் வகுப்பு. இது பிறகு தான் இந்த 3 விஷயத்தையும் ஒரு பகுதியாக வச்சுக்கிட்டு, ஏன்னா எப்பயுமே நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதும் ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும். நான் பஞ்சாங்கம் கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு அடிப்படையான ஜோதிடம் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுலாம் போக முடியாது. ஜோதிடம் படிக்கிறவங்க அத்தனை பேருமே ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு ஜோதிடம் பலன் சொல்கிற வரைக்கும் எப்படி நானும் சொல்லணும், அதை நீங்களும் சொல்ல வைக்கணும். அதே பலன் சொல்லணும். உங்கள் ஜாதகத்தை போடலாமா இல்லையா? உங்கள் ஜாதகத்தை போடுங்க. உண்மை என்னன்னு தெரியும். ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது இந்த கணக்கு, நீங்கள் சொல்கிறது சரியா? நேரலையில் உட்காந்து வகுப்புலேயே பேசணும். இல்லை நீங்கள் ஜாதகத்தை கொடுங்க, நாளைக்கு உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு சொல்கிற வேலையே ஆகவே ஆகாது. நீங்கள் ஜாதகமாக வந்துட்டு நாளைக்கு வாங்க நான் சொல்கிறோம். நம்ம உங்களுக்கு மேஷ இலக்கணம் போகுது, நீ கேள்வி மேஷ இலக்கணம் தம்பிக்கு அக்காவும் ஆகாது, 2 பேரும் பிரச்சனை இருக்கும். மேஷ இலக்கணம் போகும்போது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த 10 வருஷத்துக்குள்ளே பாகப்பிரிவினை வரும். இந்த காலகட்டத்தில் பாகப்பிரிவினை பண்ணீங்க, எனக்கு தம்பிக்கும் பாகப்பிரிவினை வருது, சரிங்க சார் நான் பிரிச்சுக்கிறோம், முடிஞ்சு போச்சு. பெரிய அளவில் சண்டை சச்சரவும் வேண்டாம், அந்த இடம் அங்கேயே தான் கிடக்க போகுது. இவ்வளோதான் விஷயம். இது பலன் சொல்கிறதோட எளிமைகள் ஈஸி. இவ்வளோ தான் கேட்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் மேஷ லக்கணத்தை பற்றியும் பேசணும், ரிஷப லக்கணத்தை பற்றியும் பேசணும், 12 லக்கணத்தையும் பேசணும். இந்த 12 லக்கணம் நமக்கு தெரிகிறதில்ல, அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணோம், ஆதிபத்தியம். இந்த ஆதிபத்தியம் மட்டும் என்னையாச்சும் ஒரு நாள் பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், யாராச்சும்
கதறிடும். அந்த ஒரு உணர்வு நிலையிலேருந்து படிக்கணுங்க. ஜாதகம் படிக்கிறது மட்டும் நீங்கள் என்ன முறையில் வேணாலும் படிச்சிருங்க, நீங்கள் எத்தனை முறை வேணாலும் படிச்சிருங்க, அது வேறு விஷயம். ஆனால் அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடத்தில் இந்த கணித முறைகள் நான் என்ன பண்ணுறேன், எது பலன் வருதோ, எது பலனுக்கு பயன்படுதோ, இந்த பலனுக்கு பயன்படக்கூடிய ஏதாவது ஒரே ஒரு கணித முறைகளை மட்டும் நாங்கள் பயன்படுத்துகிறேன். அதை மட்டும் நீங்கள் படிங்க. நான் 10 வருஷம் 20 வருஷமெல்லாம் படிக்க சொல்ல, அட்லீஸ்ட் 15 நாள், அதிகபட்சம் ஒரு 30 நாள் படித்தா கண்டிப்பாக. நான் 10 வருஷம் ஜோசியம் படித்தேன், ஜாதகம் சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்கல்ல, ஆதிபத்தியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு, எப்படி ஆதிபத்தியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம், பலன் சொல்லலாம். இப்போ 30 நாளில் ஜோசியம் படிச்சிட முடியுமா சார்? முடியும். ஏன் அப்படின்னா ஒரு பாடத்திட்டத்தை 300 நாளும் நம்ம பிரிக்கலாம், 30 நாளையும் பிரிக்கலாம். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஜாதகம் பார்த்து பார்த்து பழக தான் அந்த ஜோதிடம் வந்து அவ்வளோ அழகாக கை கொடுக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் டாக்டர் 5 வருஷம் படித்தா அடுத்த 4 வருஷம் 3 வருஷம் ப்ராக்டிஸ்லாம் இருப்பாங்க, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க டாக்டரோட ஆக்டாக இருந்து எந்தெந்த மருந்து மாத்திரை எந்தெந்த குணம் எப்படி வருது எப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டாடணும். இங்கே 2 விதம் இருக்குதுல்ல. நான் ஜோதிடம் படிச்சுட்டு என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன், ஜோதிடம் படிச்சுட்டு நான் இன்னொருத்தருக்கு ஜோதிடம் சொல்ல போகிறேன். அதுதான் அடுத்த கேள்வி சார். நான் இங்கே ஜோசியர் ஆகிறதுக்காக தான் படிக்கணுமா? ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது ஓடுறதால எனக்கு பிரயோஜனம்னு சொல்லக்கூடாது. ஓடுனா என்ன ஜெயிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓட்டப்பந்தயம் இருக்குது, உடலுக்கு நல்லது, சந்தோஷம், உடலுக்கு மகிழ்ச்சி, இதெல்லாம் தெரியுது. ஆனால் என்ன இலக்கில் அடைய போகிறீங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நிகழ்வில் சொல்லியே தீரணும். இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல முடித்தா இங்கே வெற்றி என்ன? ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.